சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் சும்மா அடுத்த வீட்டுக்கு வாழ போற புழுப்பூச்சி மாதிரி தானே. நான் இருந்தா என்ன இல்லனா என்ன, யாருக்கும் எந்த லாபமோ நஷ்டமோ இல்ல. செத்துடுறேன் நீ. இன்னொரு முறை இந்த மாதிரிலாம் பேசாத பூஜா. பிரச்சனைக்கு தீர்வு சாவதானா? இந்த உலகத்துல பல பேரு இன்னைக்கு உயிரோடவே இருக்க முடியாது. இப்ப என்ன, நிச்சயதார்த்தம் தானே முடிஞ்சிருக்கு, கல்யாணம் ஒண்ணும் ஆகலையே. அப்படியே கல்யாணமே ஆகியிருந்தா கூட நீ இப்படி ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கவே கூடாது. உனக்கு பிடிக்காதப்ப உனக்கு சம்மதம் இல்லாம உன் கழுத்துல தாலி ஏறுச்சுன்னா அதுக்கு பேர் தாலி கயிறு இல்ல, வெறும் மஞ்ச கயிறு தான். அத அத்தை எரிஞ்சிட்டு உன் வாழ்க்கைய வாழ்றதுக்கு உனக்கு முழு உரிமையும் இருக்கு. அத விட்டுட்டு இப்படி செத்துருவேன் அது இதுன்னு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. நீ படிச்ச பொண்ணு தானே, அந்த அறிவு கூட உனக்கு வேண்டாம். எப்படி பூஜா, உன் கூட பிறந்த அண்ணன் நான் இங்க இருக்கும்போது உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை எப்படி வரும்? ஏன் என் அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணு நான் மட்டும்தான் அந்த வேலுக்கு வலிக்க நினைச்சியா? உனக்கு ஒண்ணுனாலும் எனக்கு வலிக்கும் பூஜா. அண்ணன் இப்படியோ அதே மாதிரிதான் நீயும். இத்தனை வருஷம் அண்ணன் சொன்ன வார்த்தைக்கு நம்ம எல்லாரும் கட்டுப்பட்டு அவர் கட்டளைக்கு பணிஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருந்திருக்கு, நியாயம் இருந்திருக்கு.